அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக சமுதாய பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனிதமான ரமலான் இஸ்லாத்தில் மிகச் சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் 50 கடமைகளில் ஒன்றான நோன்பு என்பது இந்த ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து ஈமானை கொடுத்து அவர்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். இந்த ரமலானில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பம் என்ன? அல்லாஹ் தருகின்ற இந்த சந்தர்ப்பம் வெறும் ரமலான்ல மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்நாளிலே கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் நமக்கு தருகிறார். மாற்றம் பெற வேண்டும், நல்ல பாதையில் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், பெற்றோர்கள் மற்றவர்களோடு இணங்கி வாழக்கூடிய வாழ்க்கையில் தத்துவங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தருகின்ற உயர்வான சந்தர்ப்பங்கள் மூன்று சந்தர்ப்பத்தை தருகிறார். ஒரு சந்தர்ப்பம் எது தெரியுமா? உங்களுக்கு 24 மணி நேரமும் அது கிடைக்கும். இரண்டாவது சந்தர்ப்பம் எது தெரியுமா? வாரத்தில் ஒரு தடவை கிடைக்கும். மூன்றாவது சந்தர்ப்பம் எது தெரியுமா? வருடத்தில் ஒரு நாள் கிடைக்கும். வாழ்நாள் முழுக்க நாம் திருந்துவதற்கும் பாவத்தை விட்டு ஒதுங்குவதற்கும் பண்பாளராக வாழ்வதற்கும் அல்லாஹ் தருகின்ற சந்தர்ப்பங்கள் 3. 1, 24 மணி நேரமும் இருக்கிறது. 2, வாரத்தில் ஒரு தடவை கிடைக்கிறது. 3, வருடத்தில் ஒரு தடவை கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி பக்குவமான மனிதர்களாகவும் பண்புள்ள மனிதர்களாகவும் இறை அன்பாளர்களாகவும் குடும்பத்திற்கு நல்ல தலைவராகவும் மனித நேயத்தோடு மனிதர்களை உறவாடக்கூடிய நல்ல உறவு மிக்கவர்களாகவும் ஆவதற்கு அல்லாஹ் தருகின்ற அற்புதமான சந்தர்ப்பங்கள் 3. அதில் 1 கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள். சிறப்பம்சம் பெற்றவர்களே, நீங்கள் இந்த 3 விஷயத்தை நன்றாக கவனிச்சிட்டீங்கன்னு சொன்னா செவியேற்று உங்களுடைய சிந்தனையில் நிறுத்தி இதயத்திற்கு கொண்டு வந்து செயல்படுத்த நாடிவிட்டால் உங்களை விட உயர்ந்த மனிதர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. 1 என்ன தெரியுமா? அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய பாக்கியம், ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் மாறுவதற்கும் நீங்கள் திருந்துவதற்கும் நீங்கள் நன்மைகளை கொள்ளடிப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆ கபூலாவதற்கும் அல்லாஹ் தருகின்ற முதல் சந்தர்ப்பம் இஸ்முல் ஆலம். அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள். அதுல ஒரு பெயர் இருக்கிறது, அதுக்கு பேர் இஸ்முல் ஆலம். இந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துஆவை அங்கீகரிக்கிறார். நீங்கள் கேட்ட பாக்கியங்கள் அனைத்தையும் தருகிறார். இந்த இஸ்முல் ஆலம் காட்டப்பட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் முன்னுள்ள நபிமார்கள் பாருங்க. முன்னுள்ள நபிமார்களுடைய கௌமுகள் முன்னுள்ள நபிமார்களுடைய சொல்லை கேட்காத காரணத்தால் அல்லாஹ்விடத்தில் அழித்து விடு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களை அழித்திருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளை வெள்ளத்தில் வைத்து அழித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளை நைல் நதியில் வைத்து அழித்தார். சிலர்களை குரங்காக மாற்றினார். இதெல்லாம் அவர்கள் செய்த துஆவினால். அந்த துஆ எது தெரியுமா? இஸ்முல் ஆலத்தை கொண்டு கேட்டார்கள். அந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு கேட்கிறப்ப அடங்கும், எல்லாம் நடக்கும். அந்த இஸ்முல் ஆலம் மறைக்கப்பட்டு போய்விட்டது, பெருமானாருக்கு காட்டப்பட்டு. 2வது ஜும்மாவுடைய நேரம். வாரத்தில் ஒரு நாள் சொன்னோம்லவா, அது ஜும்மாவுடைய நேரம். அந்த ஜும்மாவுடைய முதல் பாங்குக்கும் 2வது பாங்குக்கும் இடையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய துஆ கேட்டால் நிச்சயமாக அது கபூலாகும். அதுவும் மறைக்கப்பட்டு போய்விட்டது.
அதனால்தான் முதல் பாங்கிலிருந்து இரண்டாவது பாங்கு வரை என்று நான் சொல்லுகிறேன், இடைப்பட்ட நேரம். மூன்றாவது, ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் ரசூலுக்கு காட்டி கொடுத்து, இந்த கதிரு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலானது. அந்த இரவையும் காட்டி கொடுத்து நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயலாக்கம் சரியில்லாத காரணத்தால் அல்லாஹ் அதையும் மறைத்து விட்டார். இந்த 3 பொக்கிஷங்கள், 1 இஸ்முல் ஆலம், 2 ஜும்மாவுடைய நேரம், 3 லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த 3 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாக்கியமாக கொடுக்கப்பட்டு திரும்ப மறக்கடிக்கப்பட்டு விட்டன. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தேடுங்கள், இந்த 3ஐயும் தேடுங்கள். இஸ்முல் ஆலத்தை எப்படி தேடுவீர்கள்? குர்ஆனுக்குள் இருக்கிறது. நீங்கள் குர்ஆனை ஓதி ஓதி துஆ செய்யும் போது இஸ்முல் ஆலம் உள்ளே வரலாம். ஜும்மா, இப்போ இந்த காலத்தில் நம்ம ஜும்மாக்கே போறது இல்லையே, சும்மா தானே போய் ரொம்ப பேர் தொழுகிறாங்க. பாங்கு சொன்ன பிறகு போறதில்லை, காமத்தை சொல்ற நேரத்தில் உள்ள போறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றங்கள் பெற வேண்டும். மாற்றுங்கள், மாற்றிவிட்டு முதல் பாங்கு சொல்லுகிற நேரத்தில் உள்ளே சென்று விடுங்கள், உட்காருங்கள், உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்க குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குமாறு கேளுங்கள். அல்லாஹ் அந்த குடும்பத்தில் பறக்கத்தை செய்கிறார். உங்களுடைய வியாபாரத்தை பற்றி கேளுங்கள், பறக்கத்தை செய்கிறார். உங்களுடைய கல்வியை பற்றி கேளுங்கள், பறக்கத்தை செய்கிறார். நம்ம கடைசியாக போனால் என்ன கிடைக்கும்? ஜும்மாவே கிடையாது, சும்மா தான் போகணும். அதனால ஜும்மாவுடைய நேரத்தில் தேடுங்கள். முதல் பாங்கு சொல்லும் போதே போய்விடுங்கள், அதிலிருந்து உட்கார்ந்து திக்ர் செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். உங்களுக்கு அந்த துஆ கபூலாகக்கூடிய நேரம் கிடைக்கும். இது 2வது பாக்கியம், தேடுதல். 3வது தேடுதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு லைலத்துல் கத்ர் பாக்கியம் இந்த இரவு கொடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு போய்விட்டது, இருந்தாலும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறான். 21, 23, 25, 27, 29 என்ற ரமலானுடைய கடைசி பகுதியில் ஒத்தப்படையில் நீங்கள் தேடுங்கள், அந்த லைலத்துல் கத்ர் கிடைக்கும் என்று சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் அந்த ஒத்தப்படையில் லைலத்துல் கத்ரை தேடும்போது அல்லாஹ்வுடைய திருமண 3 பாக்கியமும் 3 வாய்ப்பும் 3 சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கப்பெற்று இந்த வாழ்வே, இந்த சமூகமே, இந்த சமுதாயமே ஒன்றுபட்டு வாழக்கூடிய நல்ல உறவு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டு அல்லாஹ் இந்த 3 பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.